இயேசுவை பார்க்க போறீங்க, பரலோகத்துக்கு என்ன எடுத்துட்டு போவீங்க? குடும்பமா போய் நிக்கும் போது ஆண்டவர் கேட்பாரு, என்ன எடுத்துட்டு வந்த? நாங்க வந்துட்டோம். டேய், நீ வந்துட்ட சரி, என்ன எடுத்துட்டு வந்த? நாங்க வந்ததே பெரிய விஷயம். இதுல என்னத்தை எடுத்துட்டு வர சொல்றியா? நாங்க 4 பேர் வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்குது. வருவோமா மாட்டோமா, வருவோமா மாட்டோமான்னு இருந்துச்சு. கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம். சோத்திரம். இப்போ நீங்க பாருங்களேன், உங்களுக்கு சீட்டு ஒதுக்குவாங்க பரலோகத்தில். ஒரு உதாரணத்துக்கு, இப்படிலாம் நடக்காது. உடனே நீங்க நினைக்காதீங்க பிரதர் பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டார் போல. ஏன்னா இப்போ பரலோகத்துக்கு போயிட்டு வரது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நீங்க வேற நினைச்சிடாதீங்க பிரதர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு. இப்போ சீட்டு ஒதுக்குறாங்க, வாங்க நீங்க 4 பேர் கர்த்தருடைய கிருபையினால எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்க, உள்ள வாங்க. சீட் எங்க? லாஸ்ட்ல கார்னரை பின்னாடி போட்டிருக்கும். இந்த முன்னாடி சீட்டு அதெல்லாம் பவுலுக்கும் பேதுருக்கும் போட்டிருக்கோம். இல்ல பரலோகத்தில் பாரபட்சம் இல்லையே. அவன் ஆத்மாதாயம் பண்ண, நீ என்ன பண்ண? அவன் 13 நாள் அங்க இருந்தான்ல, கடல் மேல கடந்தான்ல, அவன் மிலிதா தீவுல போயிருந்தான், அவன் வந்து மேசிடோனியாவுக்கு போனான், இவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணான்ல, நீ என்ன பண்ண? ஜோம் பண்ண. பின்னாடி உட்காரு. என்ன இப்படி சொல்றீங்க? உன்ன மாதிரி ஜோம் பண்ணவங்களாம் வரிசையா இருப்பாங்க, எல்லாரும் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பேழைக்குள்ள சேர்த்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்துமாக்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும்னு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒருத்தருக்காவது சொல்லணும்னு முடிவுக்கு வாங்க. பல நேரங்களில் நம்ம எதையுமே செய்யறதில்ல ஆண்டவருக்கு. நம்ம ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போறதா ஆண்டவருக்கு வந்துட்டு போற மாதிரி நினைச்சுக்கிறோம்.